முற்றிலும் மாறுபட்ட மனதை பதற வைக்கும் மாய உலகம். உங்களின் மதிநுட்பத்திற்கு விடப்படும் சவால். காணத் தயாராகுங்கள். ராபர்ட் ஹவுடின், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேஜிக் என அழைக்கப்படுபவர். டிசம்பர் 6, 1805 பிறந்த ஹவுடின் தன்னுடைய இளமை பருவத்தில் கடிகாரம் செய்யும் தொழிலை செய்து வந்தார். பின்னாளில் மேஜிக் மீதிருந்த தீராத ஆர்வத்தால் விடா முயற்சி செய்து உலகம் போற்றும் மெஜிஷியனாக உருவெடுத்தார். இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. உங்க பேர் என்ன? கார்த்திகேயன். கார்த்திகேயன். எங்க இருந்து வரீங்க கார்த்திகேயன்? திருவள்ளி பக்கத்துல கயத்தார். உங்க பேரு? என் பேர் கனிஷா. என்ன பண்றீங்க? நான் இங்க WSF ஹாஸ்பிடல்ல ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சென்னையில இருக்கீங்க. ஆமா. உங்களோட ஊர் எந்த ஊரு? எனக்கு கைத்தார். கைத்தார். ஓகே, உங்க பேர்? என் பேர் செல்லத்தை. நான் கைத்தார்ல தான் இருக்கேன். ஓகே, நீங்க சார்? என் பேர் தென்றல் சார். ஓகே, நான் வந்து எக்ஸர்சைஸ் மேனு. ஓ, சென்னை ஏர்போர்ட்ல வேலை பார்க்குறேன். சென்னை ஏர்போர்ட். கயத்தார் சொந்த ஊர். ஓகே, எவ்வளவு வருஷமா இருக்கீங்க சார்? நான் ஏர்போர்ட்ல 3 வருஷமா இருக்கிறேன் சார். 3 வருஷம். சென்னை. ஓகே, என்ன சார்? உள்ள வந்து ரேம்ப் ஆஃபீஸர் சார். கார்கோ, பேசஞ்சரு. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்றது எதுவும் திருடுறாங்களா, ஓ, எதுவும் கையை உள்ள விட்டு எடுத்துருவாங்க. பொருள்கள் எல்லாம் அந்த திருட்டு போவோம். சரி, பேசஞ்சர் பொருள் இல்லை. பேசஞ்சர்லாம் போயிடுவாங்கல்ல, எதுவும் கொண்டு போகக்கூடாது. ஆமா, இவங்க லோடர்ஸ் தான் அந்த லோடர்லாம் லோட் பண்ணுவாங்க. அதில் சில இது பூட்டு உடஞ்சிரும். ஆமா, அந்த மாதிரி இதில் இவங்க எதுவும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறது. பேக்கேஜ் மிஸ் ஆனது நீங்க அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்க பேசஞ்சரை கொடுத்துருக்கீங்க. ஏதாவது மிஸ் ஆயிருக்கா சார் அந்த மாதிரி? அந்த இதுவரை மிஸ் ஆனது கிடையாது. அது மிஸ் ஆனதுன்னா நம்ம பேசஞ்சர் கூட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சரி, அது பேக்கேஜ் மிஸ்ஸிங்னு சொல்லி ஒரு கவுண்டர் இருக்கு. ஓகே, அதில் உங்கள் பேக்கேஜ் மிஸ்ஸிங் ஆகிட்டுன்னா நீங்கள் உடனே எந்த ஃப்ளைட்லேருந்து வந்தீங்களோ எங்கேருந்து வந்தீங்களோ அதுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உடனே கொடுத்துருவோம். ஓகே, ஓகே. எவ்வளோ வருஷம் இருக்கீங்க நீங்கள் இங்கே? 4 இயர்ஸ் ஆகுது. 4 இயர்ஸ். சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாபாக இருக்கும். டெய்லி வந்து இந்த பொருள் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது உங்களோட வேலையாக. கண்டிப்பாக. நீங்கள் எப்படி ஒரு பொருள் வந்து மிஸ் ஆனால் கண்டுபிடிக்கிற இடத்துல இருக்கீங்க. இப்போ நான் உங்கள் கண்ணு முன்னாலேயே பண்ணுறேன் ஒரு மேஜிக்கு, நீங்கள் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டில் உங்கள் கண்ணு முன்னால் க்ளோஸ் பண்ணி கையை திருப்பி இருக்கேன். க்ளோஸ் ஆன இடத்துல எந்த ஒரு பொருளும் வராது. இது அறிவியல், சயின்ஸ். அறிவியல் சொன்ன விஷயத்தை இல்லைன்னு என்னால் நிரூபிக்க முடியும். ஏதாவது டவுட் இருக்கா சார்? இல்லை என் கைக்குள்ளே ஏதாவது வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்லை. சரி, ஒரு தடவை கூட பார்த்துக்கலாம். டவுட் என்ன அரை மனசோட சொல்கிறீங்க, இருந்தாலும் பார்த்துருங்க. என் கையில் இங்கே எதுவுமே இல்லை சார். இதை வந்து உங்கள் முன்னாலேயே நான் ரொம்ப ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்படி சும்மா இப்படி வேவ் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. இப்படி ஒரு வேவ் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏதாவது உள்ளே போயிருக்குமா, ஏதாவது வந்திருக்குமா உள்ளக்குள்ளே? வாய்ப்பு இல்லை சார். கைக்குள்ளே எதுவும் வராது. பட் சும்மா நீங்கள் ஒரு கையை தொடுங்க சார். இந்த விரல் உங்கள் விரலில் டச் பண்ணி கையை எடுத்துருங்க சார். தொட்ட உடனே உங்கள் கண்ணுக்கு முன்னால் நான் அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். மனிதனுக்கு தேவை பணம் தான். அதனால் என் கையில் ஒரு காயின், ரியல் மெட்டல் காயின். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இது ரியல் தானே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? கையை செக் பண்ணி பார்த்துருங்க. கைக்குள்ளே எங்கள் வீட்டுக்கு வந்துருந்தீங்களா? சரி, பண்ணிடுவோம். இப்போது இந்த காயினை இங்கே வச்சுருக்கேன் சார். கண்ணுக்கு முன்னால் வச்ச பொருள் எதுவும் மறைஞ்சு போகாதுங்கிறது தான் சயின்ஸ். கிளியராக பாருங்கள். இந்த கிளாஸ் இஸ் எம்டி. இந்த கிளாஸ் எம்டி, இதுக்குள்ளே எதுவுமே கிடையாது சார். இந்த சாலிட் மெட்டல், இந்த கிளாஸ். ஓகே, இது சாலிடான ஒரு கிளாஸ் பீஸ் தான். நீங்கள் வேணால் இந்த இது டம்ளரை செக் பண்ணி பாருங்க. கிளாஸ் தான். இதில் ஏதாவது ஹோல்ஸ் இருக்கா சார்? அதுக்குள்ளே போகும் ஏதாவது, இல்லை கேப் ஏதாவது இருக்கா? இல்லை, ஹோல்ஸ் எதுவும் கிடையாது சார். இதில் எந்த ஹோல்ஸும் கிடையாது. இந்த காயினை இப்படி அழுத்தினா உள்ளே போகும். அந்த காயின் போகாது. என்னதான் ப்ரெஸ் பண்ணாலும் காயின் உள்ளே போகிறக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, வாய்ப்பே இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணுங்க.
ப்ரெஸ் பண்ணி பாருங்க. கையில் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஓங்கி அடிச்சு பாருங்க சார். கையில் கையை க்ளோஸ் பண்ணிங்க. இப்படி கையில் வந்து இந்த காயின் இப்படி வச்சுட்டு இப்படி அடிச்சு பாருங்க. போகும்போது போகல. ஓகே, சான்ஸ் கிடையாதுன்றது. ஓகே, இதை வந்து ஒரு வாட்டராக இருந்தால் பெனட்ரேட் ஆகிட்டு போயிடும். ரெண்டுமே சாலிடான மெட்டீரியல், இது உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, வாட்ஸ் வெரி கிளியர். இந்த காயின் இருக்குது, 2 rupees தான். ஓகே, என்னோட கையில் இது இல்லை. இந்த 2 rupees இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். கிளாஸ் இஸ் எம்டி. ஓகே, எம்டி. எவ்வளோ ரூபா இங்கே வச்சுருக்கேங்க? 2 ரூபா. 2 ரூபா காயின். சரி, போகுமா சார் இதுக்குள்ளே? 1 2 கையிலிருந்த காயினை மாயமாக மறைத்து பார்வையாளர்களால் நன்கு பரிசோதிக்கப்பட்ட கண்ணாடி டம்ளருக்குள் வரவழைத்து அசத்திய தயா அடுத்ததாக நிகழ்த்தி காட்டப் போகும் மேஜிக்கை காண காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மதமும் தனக்கான அடையாளமாக ஒரு கடவுளை முன்னிறுத்துகிறது. அந்த வகையில் மாயாஜால சமுதாயத்திற்கும் ஒரு கடவுள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த கடவுள் கெக்கேட் என்கின்ற தேவதை என்றும், அவள் மூலமே அனைத்து மாயாஜாலங்களும் தோற்றுவிக்கப்பட்டதென்றும் நம்பப்படுகிறது. என்னோட பாக்கெட்டில் ஒரு 2 கார்டு எடுத்துருவோம். ஓகே, ரெட் அண்ட் பிளாக். ஓகே, 1 இது 2. இந்த கார்டை செக் பண்ணி பாருங்க சார். இதாவது அந்த கார்டை தேய்ச்சி பாருங்க. நார்மல் ஒரு கார்டு தான், ஒரு ஸ்டிப்பான கார்டு. ஓகே, அந்த கார்டை நீங்கள் இது பார்க்குறீங்க. ஓகே ஓகே, மொத்தம் என் கையில் 2 கார்டு இருக்குது. 1 இது 2. இந்த காயினை கையில் வச்சுக்கோங்க. கை காட்டுங்க. கிளாஸ் இங்கே. நான் அடுத்த லெவல் மேஜிக் பண்ண போகிறேன். இப்போ எப்படின்னா, என்னோட கையில் நடக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. என் கையில் மறைஞ்சு அது வேறு இடத்துக்கு வர்றது ஒன்றும் பெரிய விஷயம். ஏன்னா மெஜிஷியன் 15 வருஷம் இது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அதனால பண்ணலாம். ஆனால் அது உங்கள் கையில் நடந்ததுன்னா, உங்கள் கை நீங்கள் வச்சு அந்த காயின் பெனட்ரேட் ஆச்சுன்னா அதுதான் ரியல் எஃபெக்ட். ஓகே, இதில் கார்டு 1. கையில் இது என்ன கார்டு? இது கிங். ஓகே, இந்த கிளாஸில் ஏதாவது இருக்கா? எம்டி. ஓகே, இதை நான் இப்படியே உங்கள் முன்னால் இந்த கார்டை இப்படி மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஒரு கார்டு எடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இது என்ன கார்டு? இது ஓகே, மேலே என்ன கார்டு வச்சுருக்கேன்? இதில் கிங். இது வந்து 3. இதை எடுத்து இப்படி க்ளோஸ் பண்ணி. ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. உங்கள் கையை காட்டுங்க. இப்படி வாங்க, ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அப்படி முன்னால் வந்துடுங்க. கை இப்படி மேலே வைங்க. ஓகே, அமுத்தி வச்சுருங்க. அப்படி பிடிச்சிருங்க. இப்போது உங்கள் கையை மீறி ஏதாவது நடக்குமா?
100% முடியாத விஷயம். உங்கள் கைக்குள்ளே இந்த காயினை இப்படி வச்சு உள்ளே அமுத்துனா இந்த காயின் உள்ளே போகுமா? ஒன்றா உங்கள் கையை வந்து ஏதோ ஆப்ரேஷன் டாக்டர்கிட்ட சொல்லி நைஃப் வாங்கி கட் பண்ணி உள்ளே பெனட்ரேட் பண்ணால் தான் போகும். இதான் உண்மை. பட் இதை தவிர வேறு வழியே கிடையாது. ஏன்னா டேபிள் சாலிடு, கிளாஸ் சாலிடு, அதுக்கு மேலே ஒரு அட்டையை வச்சு நம்ம கார்டை வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே உங்கள் கையை வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். எனி டவுட், எனி கொஸ்டின்ஸ்? ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. கிளியராக வாட்ச் பண்ணுங்க. என்னோட கையில் இருக்குது இந்த 2 ரூபாய் காயின். இந்த காயின் எடுத்து நான் இங்கே ரோல் பண்ணியிருக்கேன். இந்த கையில் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். கிளியராக வாட்ச் பண்ணுங்க. உங்கள் கையில் எம்டி. ஓகே, டவுட்டே வேண்டாம். என்னோட கையில் 2 ரூபாய் காயின் இருக்கு, உங்க கை எம்டி. நான் உங்க கையை தொட போறது கிடையாது, உங்க கிளாஸை டச் பண்ண கிடையாது. ஆனால் மேஜிக் வந்து ரொம்ப ரியலாக இருக்க போது. நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணுங்க, கன்ஃபியூஸே வேண்டாம் உங்களுக்கு. எம்டி, க்ளோஸ், 2 ரூபீஸ். இது 2 ரூபீஸ் இங்கே வச்சிருக்கேன். ப்ளோ பண்ணியிருக்கேன், ஊதியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. ஊதின உடனே இந்த காயினை அப்படியே ஜஸ்ட் இன்விசிபிளாக அப்படியே கை நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். 1 2 3 இங்கிருந்து த்ரோ பண்ண போகிறேன். கிளியராக வாட்ச் பண்ணுங்க. 1 2 3. இங்கே பாருங்க. மூணு பேர் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே எம்டி. இந்த காயின் இங்கே க்ளோஸ் பண்ணி ப்ளோ பண்ணியிருக்கேன். முற்றிலும் திடப்பொருளான கண்ணாடி டம்ளருக்கு மேல் 2 கார்டுகளை வைத்தும் அதைத் தொடர்ந்து அனைவரும் அந்த கார்டுகளின் மேல் தங்களுடைய கைகளை வைத்தும் மூடிவிட்ட நிலையில் தயாவுடைய காயின் அனைத்து கைகளையும் ஊடுருவி டம்ளருக்குள் செல்ல அது அனைவரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது. இதைத் தொடர்ந்து தயா அடுத்ததாக நிகழ்த்தி காட்டிய மேஜிக் என்ன காண காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு தனி மனிதனின் நலனுக்காகவும் சமுதாய நலனுக்காகவும் தூய மந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு நேர் மாறாக தனி மனிதனுக்கும் சமுதாயத்திற்கும்
தீமைகளை தோற்றுவிக்க தீய மந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. பில்லி, சூனியம் போன்றவை தீய மந்திரங்கள் மூலம் ஏவப்படுகிறது. இது வந்து ரியல் காயின் தானே? இதை வந்து எதை வளைக்கவோ இல்லை திருப்பவோ முடியுமா? பாருங்க, மெட்டல் தானே, முடியாது. நல்லா எதுவுமே செய்ய முடியும். ஏன்னா சாலிடான இது வந்து அயன் ஒரு இது நிக்கல்ங்கிற மெட்டீரியல் தான் இது வந்து ரெடி ஆகுது. நீங்கள் இதை வளைச்சு பாருங்க சார். வளையுமா சார்? நல்லா நீங்கள் எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வளைச்சு வளைக்க முடியாது. ஓகே, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க பிரதர். தான் கொண்டு வந்திருந்த காயினை பார்வையாளர்களிடம் கொடுக்கும் தயா அதை வளைத்து பார்க்க கூற அனைவரும் முயற்சித்து முடியாது என கூறி அந்த காயினை திருப்பித் தருகின்றனர். இப்போ கிளியரா பாருங்க. சரி, என்னோட கையில வச்சா கூட நான் ஏதாவது மாத்திரலாம். அதனால சரி, இந்த காயினை இங்க க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இதை எடுத்து டைரக்டா இந்த காயின் இதுக்குள்ள போட்டிருக்கேன். கிளியரா பாருங்க. அப்படியே பாருங்க, இந்த காயின் அப்படியே உங்க முன்னால வளைஞ்சிருக்கான்னு பாருங்க. எடுத்து பாருங்க, அது நிமித்த முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்படியே உங்க முன்னாலேயே அந்த காயின் அப்படியே வளைஞ்சிருக்கு. நீங்க நல்லா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே ஒரு தடவை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, நான் இப்போ வந்து ரொம்ப ஸ்லோவா இதை மறுபடியும் நிமித்த போறேன். கிளியரா பாருங்க. ஓகே, வாட்ச். கிளியரா பாருங்க. இந்த காயின் தெரியுதா? தெரியுதுல்ல? காயின் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. நீங்க தான் போட்டிருக்கீங்க. நிமிர்ந்துச்சா? நிமிரல பாருங்க. வாட்ச். கிளியரா பாருங்க. கிளாஸ் அப்படியே இப்போ நீங்கள் நினைக்கலாம் அது வந்து என்னோட பொருள் ஏதாவது நான் வச்சு பண்ணலான்னு. பட் உங்களோட பொருள் எது கொடுத்தாலும் என்னால் பண்ண முடியும். கண்களால் கண்ணாடி டம்ளரை வளைத்த தயா அடுத்த மேஜிக்கை நிகழ்த்தி காட்ட பார்வையாளர் ஒருவரிடமிருந்து மோதிரத்தை கேட்டு பெறுகிறார். ஓகே, அதை நீங்கள் வாங்கி கையில் வச்சுக்கோங்க. ஓகே, சும்மா கையில் வைங்க. ஓகே, இந்த காயினை நீங்கள் எடுத்துருங்க உள்ள. ரிங் உங்களோடது. ஓகே, சரி, கிளியராக வாட்ச் பண்ணுங்க. சரி, என்னோட கையில் ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, ரிங் உங்கள் கையில் இருக்கு. ஓகே, சாலிடான ரிங். சரி, உங்கள் கையிலிருந்து ரிங் எடுக்கிறேன். கிளியராக பாருங்க, இழுத்து பாருங்க. இதை பிடிச்சி இழுங்க, நல்லா இழுங்க. இது கட் ஆகுமா? சாலிடு உள்ளே போகுமா? இதுக்குள்ள ரிங் என் கையில் இருக்கு. ரெடி? 1 2 3. செக் பண்ணி பாருங்க. பார்வையாளர்களுக்கு மேஜிக்கின் மீது ஆர்வம் அதிகமாகிக் கொண்டே செல்ல அடுத்ததாக தான் தருகின்ற ஒரு காயினில்
மேஜிக்கை நிகழ்த்தி காட்டும்படி கூறி தன்னிடம் இருந்த ஒரு காயினை பார்வையாளர் ஒருவர் தயாவிடம் தருகிறார். நீங்க கொடுத்த ₹1. ஓகே, இந்த ₹1 நான் இங்க வச்சிருக்கேன், ஊதி இருக்கேன், மறைஞ்சு போயிடுன்னு நினைக்கிறேன். உடனே இது மாயமா மறைஞ்சது. இங்கேயோ கிடையாது. திரும்பி இங்க வாங்கினா உடனே இந்த இடத்துல தான் இருக்கு. கிளியர்? இந்த ₹1 காயின் எடுத்து இங்க க்ளோஸ் பண்ணி என் கையில வைக்கலைங்க, டைரக்டா என்னோட பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறேன். ஆனா உங்க பாக்கெட்டை டச் பண்றேன். இங்க பாருங்க, இந்த இடத்துல அப்படியே விஷுவலா இந்த இடத்துல வெளியே அப்படியே வந்திருக்கு. சரி, அது மட்டும் கிடையாது. எவ்வளவு ரூபாய் காயின் இருக்குங்க? ₹1 காயின் இங்க க்ளோஸ் பண்றேன். கரெக்டா சொல்ல முடியுமா இதுக்குள்ள எவ்வளவு ரூபாய் இருக்குன்னு? இருக்கா இல்லையா? ₹1. சும்மா தொடுங்களேன். ₹1. இது வரைக்கும் நீங்க லைஃப்ல பார்க்காத ஒரு பொருள் இங்க வர வைக்க போறேன். ஓகே, ஊதி இருக்கு. இந்த ₹1 என்னவா மாறுதுன்னா ₹1000 மாறிடும். செக் பண்ணி பாருங்க. ரியல் ₹1000. ஓகே, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை நல்லா ரசிச்சிங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2 சார். தேங்க்யூ. இதுவரைக்கும் டிவியில் பார்த்துருக்குறேன், மற்றபடி எங்கள் நேரம் இப்போ நேரம் பார்க்குறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் வந்து இந்த ₹1 காயின்ஸ் வந்து ₹1000 காயின்ஸாக மாற்றினது. அவர் வந்து கிளாஸ் வந்து ரொம்ப அந்த வித்தியாசமான அந்த காசு வந்து உள்ளே போச்சு பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப நேச்சராக வந்து எப்படி பண்ணதுன்னு தெரியல. ரெண்டாவது கிளாஸ் பெண்டிங் ஆச்சு பார்த்தீங்களா, பெண்டானது வந்து அது வந்து கண்ணாடி கிளாஸ் லேசாக பெண்டானது கூட உடஞ்சிரும். ஆனால் பெண்டானது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் காசு வந்து வளையுது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த வாரம் பல வித்தியாசமான மேஜிக்குகளை நிகழ்த்தி காட்டிய தயா மேலும் பல வியக்க வைக்கும் மேஜிக்குகளோடு உங்களை சந்திக்கப் போகிறார். காண காத்திருங்கள். அடுத்த வாரம் வரை.